Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சிக்கன் நூடுல்ஸ் தான் செஞ்சு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் நூடுல்ஸ்க்கு தேவையானது சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிட்டா போதும், 1 டீஸ்பூன் போதும். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளோர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக நம்ம 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 an hour நல்லா ஊறட்டும். நல்லா ஊறுனா நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு 1/2 an hour இருக்கட்டும். 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெயில். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக எடுக்காமல் நல்லா சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துடலாம். சிக்கனை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் தட்டில். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம நூடுல்ஸை வேக வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ 1 பேக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதை வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம சிக்கனை வறுத்து வச்சதை பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நூடுல்ஸ் நல்லா வெந்திருக்கு. உடனே நம்ம இதை வடித்து எடுத்துடணும். நூடுல்ஸில் இந்த மாதிரி பச்சை தண்ணியை ஊற்றி லேசாக இந்த மாதிரி அலசி எடுத்துக்கலாம். பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 முட்டை நான் உடைச்சி ஊற்றுறேன். பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முட்டை நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை தனியாக நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு வெங்காயம், கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், குடைமிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ காய்கறிகளை சேர்த்துடலாம். கேரட், குடைமிளகாய்,
முட்டைகோஸ், பீன்ஸ் எல்லாம் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கேரட், குடைமிளகாய், முட்டைகோஸ் எல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். காய்கறி ரொம்பவும் வதக்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு காய்கறிங்கெல்லாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் ஷெஷ்வான் சாஸ். ஷெஷ்வான் சாஸ் இல்லைன்னா சில்லி சாஸே நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோட 3 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். கடைசியாக வினிகர் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வினிகர். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்துடலாம். இதில் கட் பண்ணி வச்சதை சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நூடுல்ஸை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். 2 ஸ்போக் ஸ்பூனில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியில் மிக்ஸ் பண்ண வராது, அதனால் ஃபோக் ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான இந்த சிக்கன் நூடுல்ஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.